أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أئنكم لتكفرون بالذي خلق الأرض في يومين وتجعلون له أندادا ذلك رب العالمين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஃபுஸ்ஸிலத்தை நாம் பார்த்து வருகின்றோம். அதாவது ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 8 வசனங்களை இதுவரை பார்த்து முடித்திருக்கிறோம். நேற்றைய தினம் 9, 10, 11, 12 இந்த 4 வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 4 வசனங்களில் அல்லாஹு தஆலா 2 நாட்களில் பூமியை படைத்தானே, அந்த ரப்பையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், அவனுக்கா நீங்கள் இணை கற்பிக்கிறீர்கள். அதே போன்று அந்த பூமியை படைத்து அந்த பூமியின் மீது மலைகளை முளைகளாக நட்டு வைத்தானே, மேலும் அந்த பூமிக்கு பரக்கத்து செய்தானே, மேலும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த பூமியில் இருந்து முளைப்பிக்க செய்து அதை நிர்ணயித்தானே, அவனையா நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள், அவனுக்கா நீங்கள் இணையாக்குகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்டுவிட்டு, இதுவே ஒட்டுமொத்த நபர்களுக்கும் கேள்வி கேட்பவர்களுக்கும் பதிலாகும். மேலும் பூமியை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா 4 நாட்கள் இந்த பூமியை பரவ செய்வதற்காக எடுத்துக்கொண்டான். பின்பு 2 நாட்களில் அல்லாஹு தஆலா வானத்தின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை கொண்டு சென்றான். வானங்களை அடுக்கடுக்காக 7 வானங்களாக அவன் நிர்ணயித்தான் என்ற அடுத்த 2 வசனங்களில் அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் பார்க்கிறோம். போது இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்ல வரக்கூடிய விஷயம், பூமியை முதலாவதாக படைத்தான், பின்புதான் அல்லாஹு தஆலா வானத்தை படைத்தான். உண்மையாகவே ஒரு கட்டடக்கலையை தெரிந்தவர் யாராக இருந்தாலும் ஃபவுண்டேஷன் போடாமல், அடித்தளம் இல்லாமல் யாரும் மேல் முகட்டை, சீலிங்கை, தளத்தை போட்டுவிட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை மனித ரூபத்தில் மனிதர்களுக்கு புரியும்படியே அல்லாஹு தஆலா பேசுகின்றான். பூமியை முதலாவதாக படைத்தேன், பின்பு நான் வானங்களை அமைத்தேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இது யதார்த்தமான மக்கள் புரிந்து கொள்ளும்படியான விஷயமாகும். இதில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், குர்ஆனை ஒட்டுமொத்தமாக ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முதலில் அல்லாஹு தஆலா பூமியை படைத்தான், பின்பு அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வானத்தை படைத்தான், பின்பு இந்த பூமியை அல்லாஹு தஆலா விரித்தான். படைத்தது முதலில், 2வது வானத்தை படைத்தான், பின்பு மீண்டும் பூமியை, படைக்கப்பட்ட பூமியை விரிவடைய செய்தான் என்பதை இமாம்களும் தஃப்சீர்களை வல்லுநர்களும் குர்ஆனுடைய வசனங்களிலிருந்து நமக்கு ஆதாரமாக தருகின்றார்கள். இதற்கு முதல் உவமையாக சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம். ஹுவல்லதீ ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, பூமியில் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான விஷயத்தையும் அல்லாஹு தஆலா உருவாக்கினான், பூமியை படைத்தான். சும்மஸ்தவா இலஸ்ஸமா, பின்பு வானத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா தனது கவனத்தை செலுத்தினான் என்று வரக்கூடிய இந்த வசனம். இதே போன்று சூரத்துன் நாஸிஆத்தில் நீங்கள் சென்று பார்ப்பீர்களேயானால் இப்படியே இதற்கு நேர் மாற்றமாக இருக்கும். அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா, வானங்களை படைப்பது நமக்கு கடினமானதா அல்லது உங்களை படைப்பது நமக்கு கடினமானதா? ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா, அந்த வானத்தினுடைய முகட்டை அல்லாஹு தஆலா உயர்த்தினான், பின்பு அதை செம்மைப்படுத்தினான். வஅவ்கஷ லைலஹா வஅഖ்ரஜ லுஹாஹா, பின்பு அந்த வானுலகத்தில் இருளை அல்லாஹு தஆலா படரச் செய்தான். பின்பு சூரியனை வெளிக்கொணர வந்து அதனுடைய பகலை அல்லாஹு தஆலா முற்பகலாக ஒளிரச் செய்தான். அதற்கு பின்பு வல் அர்ல பஅத ذلك தஹாஹா, பூமியை அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா விரிவடைய செய்தான் என்று இங்கு வருகின்றது, படைத்தான் என்று இங்கு வரவில்லை. வானத்தை பற்றி பேசியதற்கு பின்பே அல்லாஹு தஆலா இங்கு பூமியை பேசுகின்றான். ஆனால் வானத்தை படைப்பதற்கு பின்பு பூமியை படைத்தான் என்று அல்லாஹ் இங்கு சொல்லாமல், வானத்தை படைத்ததற்கு பின்னால் பூமியை இங்கு தஹாஹா விரிவடைய செய்தான். அதற்கு பின்னால் உள்ள வசனம் இன்னும் தெளிவாக்குகின்றது. அஹ்ரஜ மின்ஹா மாஅஹா வ மர்ஆஹா,
அதிலிருந்து உங்களுக்கு தேவையான நீரூற்றுகளையும், அதாவது பூமியிலிருந்து நீரூற்றுகளையும் உங்களுக்கு தேவையான மேய்ச்சல்களையும் அல்லாஹு தஆலா வெளியாக்கினான் என்று வரக்கூடிய இந்த வசனத்தின் மூலம் ஒரு விஷயத்தை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அல்லாஹு தஆலா பூமியை முதலாவதாக படைத்தான், பின்பு வானத்தை படைத்தான், பின்பு இந்த பூமியை விரிவாக்கம் செய்தான் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இப்படித்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்று இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். நாங்கள் எல்லாம் அவர்களிடத்தில் அமர்ந்திருந்தோம் கல்வி கற்பதற்காக. அந்த நேரத்தில் அவர் வந்து, உஸ்தாத், எனக்கு 4 விஷயம் குர்ஆனில் முரண்பாடாக தெரிகின்றது, அதாவது 4 வசனங்கள் எனக்கு முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது, அதற்கு எனக்கு பதிலளியுங்கள் என்று கேள்வி கேட்க தொடங்கினார். இந்த இடத்தில் ஒரு சிறிய குறிப்பை நான் சொல்கின்றேன். நம்மை பொறுத்த மட்டிலும் குர்ஆனில் முரண் இருக்கின்றது என்று யாராவது பேசினாலே முதலில் அது பிழை. குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய கலாம். முரண் என்ற வார்த்தையே குர்ஆனுக்கு பொருந்தாது. இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆனில் முரண் இருக்கின்றது என்ற வார்த்தையை கொண்டு யாராவது பேசினாலே நிச்சயமாக முரண் என்ற வார்த்தை குர்ஆனுக்கு ஒத்துப்போகாது. அப்படி என்றால் தன்னுடைய சிந்தனையில் முரண் இருக்கலாம், தன்னுடைய புரிதலில் முரண் இருக்கலாம், தன்னுடைய விளங்குதலில் முரண் இருக்கலாமே தவிர குர்ஆனில் முரண் இருக்கின்றது என்று யாராவது பேசினாலே அது அல்லாஹுடைய கலாமுக்கு முரணானது என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது அந்த மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி எழுப்புகின்றார். முதல் விஷயம், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும் யௌமஇத், மறுமை நாளை பற்றி அல்லாஹு தஆலா பேசக்கூடிய வசனத்தில் சூர் ஊதப்பட்டு விட்டால் அன்றைய தினத்தில் எந்த ஒரு உறவுகளும் உறவாடி கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் முஃமினூனில் பேசுகின்றான். ஆனால் அதே நேரத்தில் சூரத்து சாஃபாத்தில் இப்படி வசனம் வருகின்றது, வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன், அன்றைய நாளில் ஒருவரை ஒருவர் விசாரித்துக் கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள் என்று வருகின்றது. முஃமினூனில் வருகிறது, சூர் ஊதப்பட்டு விட்டால் அன்றைய தினத்தில் எவர் ஒருவரும் யாருடனும் சொந்தம் பந்தம் கொண்டாட முடியாது, உறவு முறையை கொண்டாட முடியாது என்று முஃமினூன் பேசுகின்றது. ஆனால் அதே நேரத்தில் சாஃபாத் பேசுகின்றது, அன்றைய தினத்தில் ஒருவர் மற்றொருவரை விசாரித்துக் கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள் என்று பேசுகின்றது. இந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை எனக்கு புரிய வையுங்கள். இது ஒன்று. பின்பு இரண்டாவது, வலா யக்துமூனல்லாஹ ஹதீஸா, சூரத்துன் நிசாவில் அல்லாஹு தஆலா பேசுகின்றான், நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து விட முடியாது, யாரும் எந்த ஒரு செய்தியையும் மறைக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஆனால் சூரத்துல் அன்ஆமில் சும்ம லம் தகுன் ஃபித்னத்துஹும் இல்லா அன் காலு வல்லாஹி ரப்பினா மா குன்னா முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை அல்லது மறுத்தவர்களை, குஃப்ருகளை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளையில் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் அவர்களிடத்தில் ஒரே ஒரு பதில்தான் இருக்கும், நாங்கள் இணை கற்பிக்கவில்லை என்று அவர்கள் கூறுவார்கள் என்று அல்லாஹ்வை கூறுகின்றான். இணை கற்பித்தவர்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் நாளை மறுமை நாளையில் இணை கற்பித்தீர்களே, என்னை நிராகரித்தீர்களே என்று அல்லாஹ் கேட்கும் போது அவர்கள் நாங்கள் இணை கற்பிக்கவில்லை, நாங்கள் நிராகரிக்கவில்லை என்று சொல்வதை தவிர அவர்களிடத்தில் பதில் எதுவும் இருக்காது என்று அல்லாஹ்வை குறிப்பிடுகின்றான். ஒரு வசனத்தில் அல்லாஹ்விடத்தில் எதுவும் மறைக்க முடியாது என்று பேசுகின்றான், இன்னொரு இடத்தில் இணை கற்பித்ததையே இணை கற்பிக்கவில்லையே என்று அவர்கள் பதில் கூறுவதை தவிர வேறு எதுவும் மறுமை நாளில் இருக்காது என்றும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அப்படியானால் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளையில் மறைக்க முடியும் என்று இந்த வசனம் பேசுகின்றது. முதல் வசனம் அல்லாஹ் மறைக்க முடியாது என்றும் பேசுகின்றான். இந்த இரண்டிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எனக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டார். பின்பு மூன்றாவது, இப்போது நாம் ஓதக்கூடிய இந்த சூரா ஃபுஸ்ஸிலத் ஹாமீம் சஜ்தாவில் வரக்கூடிய இந்த இடங்கள், அதாவது 2 நாட்களில் அல்லாஹு தஆலா பூமியை படைத்தான், அதே போன்று பின்பு அந்த பூமியை விரிவாக்கம் செய்வதற்காக 4 தினங்களை எடுத்துக்கொண்டான்,
பின்பு 2 தினங்கள் வானுலகத்தை அல்லாஹு தாலா படைப்பதற்காக கவனத்தை செலுத்தினான் என்று வரக்கூடிய இந்த வசனம், இதில் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி, 2 நாட்களில் அல்லாஹு தாலா பூமியை படைத்தான், 2 நாட்களில் வானங்களை படைத்தான், எதை முதலாவதாக படைத்தான், எதை இரண்டாவதாக படைத்தான் என்று அவருக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சந்தேகம். அதே போன்று இந்த இடத்திற்கு பின்னால் 4வதாக அவர் கேட்ட கேள்வி, அல்லாஹு தாலா குர்ஆனில் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், வல்லாஹு ஸமீஉன் பஸீர் என்று கூறுகின்றான். அவனை பற்றி அவனே அல்லாஹு தாலா மன்னிப்பவனாகவும் கருணை உடையவனாகவும் இருந்தான். உண்மையில் அதனுடைய நேரடி வார்த்தை இருந்தான் என்றுதான் மொழிபெயர்க்க வேண்டும். இலக்கண ரீதியாக அப்படித்தான் இருக்கின்றது. அதே போன்று வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹு தாலா மிக்க மேலானவனாகவும் ஞானம் நிறைந்தவனாகவும் இருந்தான். அதே போன்று அல்லாஹு தாலா கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருந்தான் என்று இந்த வசனங்கள் பேசுகின்றது. அப்படி என்றால் இவை எல்லாமே இறந்த காலத்தை கொண்டு பேசுகின்றது, நிகழ்காலத்தை பற்றியோ வருங்காலத்தை பற்றியோ பேசவில்லை. அல்லாஹ் ஒரு காலத்தில் இருந்தான், இப்போது இல்லையா என்ற கேள்வி எனக்கு எழும்புகின்றது என்று இந்த 4 இடங்களை பற்றி அந்த மனிதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த 4 கேள்விகளையும் முன்வைக்கிறார்கள். இந்த 4 விஷயங்களை, 4 இடங்களை, இந்த 2 வசனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய பதிலை எப்படி நம்முடைய புரிதலில் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிறுக சிறுக தெரிந்து கொள்ளலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.